அரவை சைவ கோழி குருமானா? சைவ பிரியர்களுக்காக எடுத்துருக்கோம் இன்னைக்கு டிஷ். இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டுக்கறிக்கு ஒரு நிகரான விலை. சைவ பிரியர்கள்லாம் அருமையா சாப்பிடலாம். இதை சைவ பிரியர்களுக்கு இது அருமையான ஒரு விருந்து. அரவை சைவ கோழி குருமா செய்ய போறோம். அப்பா பேரே இவ்வளவு லென்த்தா இருக்கு. ஆமாங்கண்ணா, ஆனா சமையல் வந்து அந்த அளவுக்கு லென்த் எல்லாம் இருக்காது. இதுல இன்னைக்கு எதுக்காக குறிப்பிட்டு சைவ கோழி அப்படின்றத எடுத்துருக்கோம்னா, அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி உள்ள நாளில் கவிச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி பண்ணலாம். இந்த குருமாவை வச்சு வெள்ளிக்கிழமை விரதமே பண்ணலாம்னா? வெள்ளிக்கிழமை விரதம் சாப்பிடவே கூடாது, அதானே விரதம். அதான் சொல்றேன், விரதம் மதியத்துக்கு மேல படிக்கிறது சொல்ல வந்தா சைவத்துக்காக இப்படி சொல்லலாம். ஒரு ரெகுலரான குருமா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த சோயா, இந்த சைவ சிக்கன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சோயாலேருந்து எடுக்கிறது தான். சோயா நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு மீல் மேக்கர் சிக்கன் கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கிலையோ ட்ரம்லையோ நம்ம கண்பாறையில் வச்சிருக்க மாட்டாங்க. இது முழுக்க பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. நல்லா ஃப்ரீசிங் கண்டிஷனில் தான் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதில் முழுக்க அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதோட சத்துக்கள், அதோடைய சுவைகள், அது எப்படி நம்ம செய்யணுன்றது உங்களுக்கு செய்முறை அப்போ 1 by 1 நான் சொல்றேன். அரவை சைவ கோழி குருமானா? உனக்கு வருமானு கேக்குறியா? ஆமாண்ணா, சைவ பிரியர்களுக்காக எடுத்துருக்கோம் இன்னைக்கு டிஷ். சைவத்துல பண்ண போறோம், வாங்க போய் பண்ணலாம். போலாங்களா? கண்டிப்பா. வணக்கம் கட்டுறது கையில நேரங்களே. இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு சைவ விருந்து கொடுத்து அசத்து போறோம்னா, இந்த அசத்தல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, திருமதி மல்லிகா அவர்களுடைய பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மருமகன் அல்போன்ஸ் சுந்தரராஜ், மகள் நிர்மலா அல்போன்ஸ், பேரக்குழந்தை அக்னிஸ் கேத்ரின், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்று போல் என்றும் பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இதேமாரி பல ஏழை மக்களுக்கெல்லாம் உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும், இன்னைக்கு பசியார போற ரோட்டோர ஏழை எளிய மக்கள் சார்பாகும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே அக்கா. வெள்ளை சோறு, கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், வடை, உருளைக்கிழங்கு பொரியல், பாயாசம், இது எல்லாமே சேர்த்து இன்னைக்கு பக்காவா நம்ம வழக்கம் போல வாழை இலை மடிச்சு தண்ணி பாட்டில் போட்டு கொண்டு போய் மக்களை தேடி கொடுக்க போறாங்க. போலாமா? போயிட்டே இருக்கும். பால் பாயாசம் சும்மா அட்டகாசமா ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. முந்திரி திராட்சையை அப்படியே வறுத்து சேர்த்துக்கிறோம். போட்டாதான் அந்த நெய்யோட கலர் அடிக்கணும். ரோட்டோட கஷ்டப்படுற மக்களுக்கு தரமா நீ கொண்டு போய் கொடுக்குறியா? உருளைக்கிழங்கு மசால் வடை போட்டாச்சா? மசாலோடைய நல்லா மெதுவோட மாதிரி எடுத்துருக்கீங்க. சாம்பார் பார்சல் பண்ணின்னு இருக்கிறேன், பார்சல் போட்டுக்கின்னு இருக்கிறேண்ணே. ரசம் பார்சல் போடுறேண்ணா. குடிசையே இல்லாமல் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான மதிய விருந்து கொடுக்க போகிறேண்ணா. நல்ல சோறு, உருளைக்கிழங்கு மசியல், இந்த மாதிரி போட்டுக்கொண்டு இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது, போடும்போது காட்டுறோம். வெள்ளை சோறு கூடயே உருளைக்கிழங்கு மசாலா இது கூடயே சேர்த்து கட்டியிருக்கோம். இது கூட ரசம், கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார், மோர் குழம்பு, பால் பாயாசம், ஒரு மசால் வடை, இது கூட தண்ணி பாட்டில் அப்படியே போட்டு மக்களை தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போலாமா? அரவை சைவ சிக்கன் குருமாவுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி அரைச்சது, பூண்டு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மல்லித்தழை, புதினா இலை, பச்சை மிளகாய், கல்லுப்பு, தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய், சைவ சோயா கறி, கோழிக்கறி. அரவை சைவ சிக்கன் குருமாவுக்கு தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. அதுக்கு வந்து ஒரு சில மசாலா இப்ப நம்ம வந்து சேர்த்து வதக்கி அரைக்கணும். அரைக்க போறோம். ரெண்டு மசாலா இருக்கு. அது மசாலா வதக்கி அரைக்கணும். இன்னொரு மசாலாவை நம்ம அப்படியே பச்சையா அரைச்சு கொண்டு வரணும். இப்ப நம்ம வதக்கி அரைக்கிற மசாலாவை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். சுத்தமான செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். உள்ளி வச்சாச்சு, சூடாயிடுச்சு. இப்ப அரவைக்கான முதல் மசாலாவை வதக்கி அரைக்க போறோம். அதுக்கு ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி தான் வதக்க போறோம். ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது. லைட்டா நான் வெட்டி வச்ச வெங்காயம்னா இப்போ இதுல ஒரு 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு 3 தக்காளி பொடியா நறுக்கி இருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம்.
இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போடுங்க. இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறோம். புதினா எது கம்மியாக சேர்க்குறேன்னா இது கொஞ்சம் காரம் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறோம். இது கூட காரத்துக்கு ஒரு 10 மிளகாய். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரவை. இது எல்லாமே வந்து வதக்கி எண்ணெயோட சேர்த்து அரைச்சி பண்ணுறது தான் இந்த குருமாவுக்கு ஒரு முக்கியமான முதல் அரவை மசாலா. நல்லா ஆற வச்சு அரைக்கணும். நம்மளோட அரவை குருமாவுக்கு ஒரு மசாலாவை வதக்கி அரைக்க போகிறோம், பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சையாக ஒரு மசாலா ஒன்று சேர்க்கணும். அதுக்கு வந்து முந்திரி, கசகசா, தேங்காய் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும். இந்த 2 மசாலா வச்சு தான் நம்ம இந்த சைவ சிக்கன் குருமாவை நம்ம பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய், ஒரு 75 கிராம் உடைச்ச முந்திரி, 3 ஸ்பூன் கசகசாங்க. இது மூணையும் ஒன்றா அரைச்சிக்கிறோம். இது மூணையும் ஒன்றா நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குருமா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். செக்கெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய். இப்போ ஒரு 75 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரவை ஐட்டம்லாம் அரைச்சாச்சு. அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மூணையும் போட்டு வதக்கிறோம். இப்போ ஒரு 2 துண்டு பட்டை, 10 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய் போடுங்க. இது கூட நம்ம வெங்காய தக்காளியை வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கிறோங்க. போட்டுங்க. அந்த கலவையிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இறக்கிடுங்க. ஒரு 100 கிராம் இஞ்சி விழுது, ஒரு 100 கிராம் பூண்டு விழுது. இது 2 சேர்ந்து இப்போ வெங்காய தக்காளியில் கலவையில் விழுது. இதோட பச்சை வாடை போகிற முடிக்கு நல்லா வதக்கிக்கிறோங்க. ஐயா கொதிச்சுட்டே இருக்கு. இது கூட நம்ம மசாலாவையும் சேர்த்து கொதிக்க விட்டால் பச்சை வாடை ஃபுல்லாக சூப்பராக போயிட்டு குருமா அட்டகாசமாக மனமாக ரெடி ஆகும். மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள் போடு. அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். நல்லா குருமா நல்லா திக்காக அந்த பேஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க. புரத சத்து அதிகமாக கிடைக்கக்கூடியது சோயா. எல்லாருக்குமே தெரியும். நான் வெஜிடேரியன் வந்து எப்படி நம்ம நான்வெஜ்ஜில் நமக்கு ஒரு புரத சத்து கிடைக்குதோ வெஜிடேரியனில் சோயாவில் கிடைக்கும். அதே மாதிரி சோயா புண்ணாக்கில் உருவாக்கப்பட்டது தான் இந்த சைவ சிக்கன். இதுலேயும் வந்து அந்த புரத சத்து இருக்கும். இதில் அந்த சிக்கனோட வாசனை மட்டும்தான் இதில் ஏற்றிருப்பாங்க. இதுவும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது எடுத்துக்க சொல்லுவோம். வெஜிடேரியனை இதை எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சத்தானது தான் இப்போ நம்ம இறக்குறோம். அப்படியே ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆன மாதிரி ஆயிட்டுங்களா? சூப்பருங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த இடத்துல. இது சிக்கன் மாதிரிலாம் வேக்காடு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிக்கன் மாதிரியே இருக்கு ஐயா. இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணுறவங்க. சர்ஜரி பண்ணுறவங்கலாம் பார்த்தோன்னா அந்த சர்ஜரியோட காயங்கள் ஆறணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமாக வேணும்னு புரத சத்து தான் வேணும். அந்த மாதிரி புரத சத்து வந்து வெஜிடேரியனில் அதிக அளவில் கிடைக்கக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயா தான். சீக்கிரம் நம்மளுக்கு அந்த ஹீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடம்புல இருக்கிற ஹீலிங்ஸ் ரெடி ஆகணும்னா புரத சத்து நம்ம உடம்புல இருக்கணும். இந்த சோயா சிக்கன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டுக்கறிக்கு ஒரு நிகரான விலை. ஆட்டுக்கறி இன்னைக்கு வந்து கிலோ 800 900 விற்குதுன்னா இது வந்து 1 கிலோ பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபா. இது அதிக அளவில் எங்கே பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகளில் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. சூப்புக்கு, சின்ன சின்ன கறிக்கு, ஒரு கிரேவிக்கெலாம் பயன்படுத்தி அந்த சுவை அப்படியே கொடுக்கும். ஒரு சிக்கன் டிஷ் எப்படி நீங்கள் ருசிச்சு சாப்பிடுவீங்களோ அந்த சிக்கன் ஃப்ளேவர், மட்டன் ஃப்ளேவர், எறா ஃப்ளேவர் தனித்தனி ஃப்ளேவராகவே இந்த சோயாவில் கிடைக்குது. அவ்வளோ விலை உயர்ந்தது. எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கோ அந்த அளவில் இது புரத சத்து இருக்குது. செம்ம சிக்கன் மாதிரியே இருக்கா? சிக்கனே தான் இது. எல்லாரும் கடையில் போயிட்டு எனக்கு 1/2 கிலோ மீல் மேக்கர் கொடுங்க, 1 கிலோ மீல் மேக்கர் கொடுக்குறேன். மீல் மேக்கர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்குற கம்பெனியோட நேம் தான் மீல் மேக்கர். இதோட பேர் வந்து சோயா புண்ணாக்கு. சோயா புண்ணாக்கு. அடுத்தது நம்ம பச்சையா அரைச்ச கலவை, வெள்ளை கலவை, தேங்காய், முந்திரி, கசகசா சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்ல திக்கா ஒரு குருமாவாகட்டும் ஒரு கிரேவி ஆகட்டும் அதோடைய ரிச்னஸ், அதோடைய தன்மையை உயர்த்தி கொடுக்கறது இந்த கடைசியாக சேர்க்குற விலை உயர்ந்த பொருட்கள் தான். அப்போ தான் ஒரு குருமா தன்மை வரும். தேங்காய் சேர்த்தாதான், இந்த கலவை சேர்த்தாதான். அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேண்ணா. கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்ததால அதுக்கேற்ற அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க.
சைவ சிக்கன் குருமா ரெடிண்ணா. கொதிக்கின்ற தம்பி. நான் கொதிக்கும் போதே வாசனை கம 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 கமன்னு வருதுண்ணா. வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குருமாவோட வாசனை தான் வருது. ஒரு சில நாள்ல நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்னு இருப்போம். ஆனால் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நாளுக்குலாம் இதை வாங்கி அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு தான். அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறத விட இது அதிக அளவில் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு 2 நாளோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அமாவாசை கிருத்திகாரங்களும் இந்த அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டே தான் ஆகணுன்றவங்களும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். சோயாவா சிக்கனானே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாண்ணா ஒரிஜினல் சிக்கன் மாதிரி தானே இருக்கு. அரவை சைவ குருமா ரெடிண்ணா. சிக்கன் சைவ குருமா இறக்கலாமா? கண்டிப்பாண்ணா. என்ன சாங் பார்க்குறதுக்கு அப்படியே கோழி குருமா மாதிரியே தான் இருக்கு சாங். அட்டகாசமான வாசனைனா செய்முறையெல்லாம் அல்டிமேட். கிளப்புதுண்ணா. கறி மாதிரி அப்படியே இருக்கு. வெறும் அப்படியே கறிண்ணா. கறி சாப்பிட வேண்டியதான். கோழிக்கறியில் கூட இவ்வளோ வாசனை வராது போல் இருக்குது. இப்போ புதுசாக வர விருந்தாளிங்களுக்கு அப்படியே இலையில எடுத்து இதை வச்சா அந்த மெல்ற வரைக்குமே அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம உண்மையிலுமே பாருங்க கோழி கறி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்குது பாருங்க. கோழி எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் கோழி கறி மாதிரியா இருக்கா? மசாலா தள்ளனாலும் அப்படியே கோழி மாதிரியே இருக்குது பாருங்க. உனக்கு தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க 2 பேரும் தான் பார்க்கலாம். அந்த என்ன நடக்குது பாருங்க. ஓ அதனால தான் நீ துணிச்சிட்டியோ? மசாலா அரோய் செம்மையா இருக்குண்ணா. வாசனை கம கமன்னு வருது. சைவ கறிண்ணா. இந்த மலை பண்ணி அப்படி இருக்கு. அருமையாக இருக்கு சார். உண்மையிலே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. கறி குருமா வேற லெவல்ண்ணா. கோழி குருமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இதில் நம்ம அந்த சோயா சிக்கன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர அந்த குருமா டேஸ்ட்டு அப்படியே அந்த மாற்றவே இல்லை. ஒரு கறி குழம்பு எப்படி வச்சா என்ன சுவை கிடைக்குமோ அதே சுவையை கொடுத்துருக்கு இந்த சோயா. ஸோ அந்த மாதிரி இதை வந்து பக்குவப்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, என்னடா இதை போட்டால் தானே நம்ம குழம்பு கெட்டுடுமான்னு. உங்களுக்கு எந்த சுவையை நீங்கள் கோழியில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சுவை ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். இது சைவ பிரியர்கள்லாம் அருமையாக சாப்பிடலாம். இதை சைவ பிரியர்களுக்கு இது அருமையான ஒரு விருந்து. கிராம சைட்லாம் பார்த்தா நாட்டுக்கோழி குழம்பு குருமா வந்து நல்லா திக்காக வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் இது கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க. அந்த அளவு ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பாடை விட. நான் விரும்புறவங்க விரும்பி சாப்பிடலாம்ண்ணா. ஆடெக்ஸ் மாஸ்டர் சும்மா சரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருண்ணா. செம்மையா இருக்குண்ணா. சரமானவா தரமானவா? சரமான சொல்லவே தேவையில்லை. சும்மா பட்டை கலப்பது வாசனைகள் சாப்பிட்டுனே இருக்கலாம் போல் இருக்கு. இதே மாதிரி புது புது சமையல்லாம் பார்க்கணும்னாக்கா எங்கள் கட்டுறது கையாளு சேனலில் பாருங்க. கட்டுறது கையாளு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் மல்லிகை அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும், வாட்சிங்கிட்டே இருக்கும். பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. மல்லிகா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து. ஐயா மல்லிகை அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மல்லிகா அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இது சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆயுளோடு வாழ்ந்த ஒரு மல்லிகா அவர்கள். ஓகே, நன்றி. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மல்லிகா அவர்கள் அவங்க பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மல்லிகா அவர்கள் பிறந்த நாளுக்காக கொடுக்குறாங்க. மல்லிகை அவங்களோட பிறந்த நாளுக்காக பிறந்த நாளுக்காக இந்த உணவு வழங்குறாங்க. நன்றி. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மல்லிகா அவர்கள் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த உணவு வழங்குறாங்க. நன்றி நன்றி. மல்லிகா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கண்ணா. மல்லிகா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து. ஐயா மல்லிகா அவங்களோட பிறந்த நாளுக்காக சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா மல்லிகை அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. திருமதி மல்லிகா அவர்களுடைய பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மருமகன் அல்போன்ஸ் சுந்தரராஜ், மகள் நிர்மலா அல்போன்ஸ், பேரக்குழந்தை அக்னிஸ் கேத்ரின். சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்று போல் என்றும் பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இதேமாரி பல ஏழை மக்களுக்கெல்லாம் உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி உதவிலாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையாளு சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.